ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழாளினால் சேனல். ஓகேவா, அண்ட் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேன் கார்டு நம்ம யூடிஐயோட பேன் கார்டு ஏஜென்சி TNpanservice மூலமாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஒரு பேன் கார்டு இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அண்ட் எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன நடக்கும், அது என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கோ த்ரூவாக பெட்டராக இருக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பேன் கார்டு ஏஜென்சி எடுத்து பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்து பண்ணும்போது அதில் எப்படி ப்ராசஸிங் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்ளோ ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்பணும். ஸோ அதான் இதில் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்சி மூலமாக பண்ணுறதுக்கு ஏஜென்சி ஐடி கண்டிப்பாக வேணும். ஏஜென்சி ஐடி நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்டேட்டும் நானும் என்னோட டீமும் பண்ணி கொடுப்போம். அண்ட் இதுதான் ஓகேவா. ஸோ ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி போடுவீங்க. நெக்ஸ்ட் மெயின் ஃபார்ம் என்ட்ரி போடுவீங்க. மூணாவது நீங்கள் வந்து ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கி வச்சுருப்பீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எம்டி ஃபார்ம் எடுத்து அதில் நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு கஸ்டமர் சைன்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4வது ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போவோம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம TNpanserviceல போய்ட்டு கிராப் டூல் யூஸ் பண்ணி நம்ம தேவைப்படுற மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இந்த 4 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக 5வது ஸ்டெப் என்னன்னா பேட்ச் ஜெனரேட் பண்ணுறது. எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுன்னா ஃபைனலாக பேட்ச் ஜெனரேட் பண்ணிடலாம். இந்த 5 ஸ்டெப் தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஆன்லைனில் பண்ணி முடிச்ச பிறகு அங்கே ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா. அது என்னென்ன ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்டு அண்ட் அண்டர் ப்ராசஸிங் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்டேட் ஆகும்னா உங்களோட வந்து வெரிஃபைடு அப்ளிகேஷன் இஸ் வெரிஃபைடு அண்ட் மூவ் டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு பேன் அலாட் பண்ணுவாங்க. அதில் என்ன வரும்னா பேன் நம்பர் அலாட்டட். அடுத்த ஸ்டெப் பேன் நம்பர் அலாட்டட் அப்படின்னு வரும். பேன் நம்பர் அலாட்டட்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதை ஓப்பன் போர்ட்டலில் பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸ்டார்னு போட்டு மறைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏஜென்சி போர்ட்டலில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பேன் கார்டு நம்பரை. ஸோ ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ரெடி ஆகிடுச்சு அண்டர் பிரிண்டிங்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் பிரிண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு பேன் ரிசீவ் ஆகிருக்காது. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அதில் இன்னும் அகைன் ஸ்டேட்டஸ் என்ன சேஞ்ச் ஆகுனா உங்களுக்கு பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு, ஷார்ட்லி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் உங்களோட மெயிலுக்குன்னு போட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ரிசீவ் ஆகிடும். உங்களோட மெயில் ஐடிக்கு டெஃபினட்டாக ரிசீவ் ஆகிடும். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டோம், இந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு உங்களோட பேன் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுடைய கார்டை வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம். அந்த ஸ்டேட்டஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட கார்டை வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற டீட்டெயிலுமே போயிடும். ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிளாக. ஸோ அந்த பேனும் உங்களோட மெயிலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராசஸ். அந்த பேன் உங்களுக்கு அனுப்பின பிறகு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே முடியும். பேன் கார்டு நம்பர் கிடைச்சாலும் பேன் ஒன்ஸ் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஒன்ஸ் அவங்க சென்ட் பண்ணது வந்து அதை போஸ்ட்டில் சென்ட் பண்ணாங்களே, சென்ட் பண்ண உடனே அதில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ட்ராக்கிங் நம்பர். அந்த ட்ராக்கிங் நம்பரை indiapost.comல போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு A to Z ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ பேன் கார்டு ப்ராசஸிங்கில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது, எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலாக நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம கிடைக்கிறதா ஃபைனல் ஸ்டேஜ். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கொரியர் மூலமாகவும் இது ரிசீவ் ஆகாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா. ஸோ இப்போ பேன் கார்டு ஏஜென்சியில் நடக்கக்கூடிய ஃபுல் ப்ராசஸிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் பேன் கார்டு ஏஜென்சி பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் நிறைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் டெய்லி ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி இதை போல் அப்டேட் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் இதே போல் டெய்லி கொடுத்துருப்போம். உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேவா.